ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சர்ப்ரைசிங்காக கங்குவா படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஓகே, இன்னைக்கு அந்த ட்ரைலருக்காக தான் ரியாக்ஷன் போட போகிறேன். இந்த படத்தில் வந்து சூர்யா நடிச்சிருக்காரு. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து ஒரு 4 months இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு பிக்சர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா கோயிங் டு த வீடியோ. எதுக்காக இந்த கோட்டோட சிம்பிள் வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. இவங்க வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோம்ல. அரண்மனை படத்துல ஒரு ஓல்டு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அது சாரிங்க, அரண்மனை இல்லைங்க, அது அருந்ததிங்க. இவங்க அனுஷ்கா இருப்பாங்களே, அந்த படத்தில் வர்றவங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, செக்கம்மான்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கு. அது எல்லாத்தையும் விட ராக்ஸ்டார் டிஎஸ்பி மியூசிக்ங்க. ஓ, நெட் வேற ஸ்லோவா இருக்கே. கமான் 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 கமான். மர்மங்க கொட்டி கிடக்குது. ஓகே, அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம். விருந்தருந்த வாரீரோ? இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்கு கொண்டு வா. அங்க பாரு, 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா ஏங்க கருணாஸ்ங்க இங்க வரணும். விளை பெருமாச்சி பண்ணே உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? அறுபத்தியன் சிரம் மண்ணுருண்டாலும் உருளும், உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா. ஓகே, 10th ரிலீஸ் ஆக போகுது படம். நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ட்ரெய்லர் ஆனால் வேற லெவலில் இருக்குங்க. இது ஆக்சுவலாக இது ட்ரெய்லர் தாங்க, வேற லெவலில் இருக்குங்க இந்த ட்ரெய்லரு. ஓகே, அதுவும் அந்த ஸ்னேக் சீன்லாம் தரமாக இருந்துச்சுங்க. படம் வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக பார்க்கும்போதே தெரியுது சூர்யா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன்.